Hi friends and family, welcome back to Joshi Garden. நான் உங்கள் ஜோஷி. ஃப்ரெண்ட்ஸ், ஜோஷி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில். என்னடா இது மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் பேர் வச்சுக்கோண்ணா. ஸோ அந்தளவுக்கு இந்த ஆயில் வந்து நமக்கு மேஜிக் பண்ணுதுங்க தலையில். காரணம் நம்ம சேர்த்துருக்க ஹெர்பல்ஸ் தாங்க. ஸோ 45 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நான் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் நம்மளுடைய தோட்டத்துலேருந்து பறிச்சது தாங்க. ஸோ எல்லாமே ஜோஷி கார்டன்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்த மூலிகைகள் தான். ஸோ எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம எடுத்து பறித்து செய்யும்போது அதனுடைய மகத்துவம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா மூலிகையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதை சுத்தமாக அதை க்ளீன் பண்ணி எடுத்து நல்ல ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ எடுத்துகிட்டு நான் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே அரைச்சி வச்சிட்ருக்கு தேவையான. அதே போல் நம்ம மூலிகையை மட்டும் நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த கிடைக்கிற பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறத வந்து பவுட்ரு ஃபார்மாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ சிலதெல்லாம் வந்து சில மூலிகைகள் வந்து நான் பவுடராக வேறு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மூலிகையும் இதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி பாதி வந்து நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பாதி வந்து வடையாக தட்டி காய வச்சுருக்கேன். ஸோ காரணம் என்னென்னா, நம்ம திடீர்னு மழை நேரத்தில் நமக்கு மூலிகை காய வைக்கவும் மூலிகை கிடைக்காம போச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த மூலிகை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் தோழிகள் நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு ஆயில் வேண்டாம், எங்களுக்கு அந்த கேக் மட்டும் வேணும், அந்த வடை மட்டும் வேணும்னு கேட்டால் அதையும் நாங்கள் உங்களுக்கு சேல் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை சுத்தமாக நம்மளுடைய வீட்டிலையே நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து ஒரு 3 லிட்ரு தேங்காய் எண்ணெயை நல்லா கொதிக்க வைக்கிறேங்க. முதல்ல 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை மட்டும் விட்டு இந்த பாதியாக பிரிச்சதுல பாதி வந்து வடையை தட்டி நான் ஒன்று பால்கனியில் தான் காய வச்சுருக்கோம். ஸோ வெயில் படாமல், அது வெயிலும் படணும் படாமையும் இருக்கணும், அதை போல் போட்டு வச்சுட்டு 1 லிட்டர் ஆயிலில் வந்து நான் மீதி பாதியாக பிரித்து வச்சுருந்தேன் பாருங்கள். அதையும் கொஞ்சம் தேவையானதெல்லாம் சேர்க்க வேண்டியது. இந்த ஜடா மஞ்சள், வேம்பாலம் பட்டை, அப்புறம் ரோஜாப்பூ, வெட்டி வேறு, இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ நல்லா அது கொதி வந்தோடனே மீதி இருக்க ஆயிலையும் ஊற்றிட்டு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதையும் விட்டு எவ்வளோ ரேஷியோவோ அதுக்கேற்றப்போல் நான் விட்டு இதை காய்ச்சேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினோம் நல்ல ஆயில் வந்து பொங்கி வரும். ஸோ அதனுடைய ஈரப்பதம் அந்த மூலிகையை நல்லா வெந்து வெளியே வரும்போது ஆயில் வந்து தெளிஞ்சு நீரோட மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினிஷிங் மூமெண்ட் அது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஆயிலை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு 2 நாளைக்கு அப்படியே எடுத்து நான் இந்த இரும்பு கடாயிலே வச்சுருவேங்க. ஏன்னா அயன் சக்தி அதில் கிடைக்கணும். ஸோ பாட்லிங் பண்ணும்போது அதனோட இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயிலில் 2 or 3 டேஸ் அப்படியே இரும்பு கடாயிலே நம்ம வச்சிட்டோன்னா அதனுடைய அயன் சக்தி ஃபுல்லாக அதில் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த ஆயில் வந்து நிஜமாலேயே ரொம்ப மேஜிக் செய்கிற ஒரு ஆயிலுங்க. ஸோ இதை காய்ச்சும் போதே பாருங்கள் அந்த ஆயிலுடைய கலர் எப்படி மாறிருக்கு. இன்னும் 2 நாள் கழித்து பார்த்தோன்னா சூப்பராக இது பிளாக் கலராக ஆகிடும். ஸோ இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குங்க. இந்த தலையில் ஈறு, பேனு இது எதுவுமே வராதுங்க. அதே போல் ஹேர் ஃபால் முதல்ல ஸ்டாப் ஆகி நல்ல ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் ஆகுது. ஸோ யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.